தயவாய் வாழ விநாயக நானே உமது வாரம் தொழுவினின் நாவில் வந்து திவாய் கணவாரியே வெள்ளை கலையுடுத்த வெள்ளை வனை போண்ட வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் எங்களை இந்த அரசரோடு சரியாசனத்தில் அமர வைத்ததாயே வற்றார பொய்கை வளர் நாடு கண்டே மலை மீதில் இருக்கும் குமர உற்றார்தனை எனை வாழ்க கொள்வா எனது முருகேச தரவாணமையிலேறி வர வேண்டும் எனது அருகே மாயாண்டி கரைகள் பாடே மழை மழை அருள் போரி அந்த முப்புலி மாடன் கரைகள் பாடே அந்த முண்ட சுவாமி அருள் போரி சுடலையோட கரைகள் பாடே தோண்டில் மாடசாமி கரைகள் பாடே தோண்டில் மாடசுவாமி கரைகள் பாடே மகளே அருள் புரிவாய் மாடசாமி கதைகள் பாட மாடசாமி கதைகள் பாடு மகளே அருள் புரிவாய் வெள்ளைகள் யார் யாரெல்லாம் குருவியருவா சாட்சாரி கடவுளாகிய சிவபெருமானோ என அம்பிகை உமையவள் பார்வரா தேவியும் கொலுவிருக்கிறார்கள். உலகத்திலே ஆண்டவனாகிய சிவபெருமான் படைத்த மனுக்களை எண்ண முடியுமா ஐயா? எண்ண முடியாதம்மா, எண்ண முடியாது.
எறும்புளை இருந்து ஆமா யானை வரை என்னடங்கா ஜீவன்களையும் படைத்தாரை ஆமாம்மா படைத்த மனுகளுக்கு பட்டினி இல்லாமல் படி இழக்கணும்னு சொல்லி ஆமா படி அளக்க வேண்டுமே என்று என் ஆண்டவன் பகவான் எப்படி படி இழந்தார் பாருங்க. எப்படி அம்மா படி இழந்து வருகின்றார் அங்க நாளி நல்ல எழுதே நாடு எங்கோ படி இழந்தார் ஒரு நாள் எழுதே உலகமெல்லாம் படி இழந்தார் உலகமெல்லாம் படி அழகு அறிணையாடு அழகு அறிணையாடு இல்லமெல்லாம் படி இழந்தார் இருக்காளே அவன் பகவான் படியலக்க போயிட்டாரு. அவன் படியலக்க போன பின்பு அத்தானே பகவானே நான் மட்டும் ஒத்தையில இருக்கவா எப்படி ஐயா இருக்கட்டும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் உங்களோடு வருகிறேனே நான் உங்களோட வருகிறேனே சுவாமி அந்த வாரில் உள்ள படிகளை போய் பத்தேனி ஆள் பார்க்க வேணும் உலகில் உள்ள படிகளை போய் உத்தமைகள் பார்க்க வேணும் அந்த நாட்டில் உள்ள படிகளை நாயகிகள் பார்க்க வேணும் நாயகியும் பார்க்க வேண்டும் அது உனக்கு கிடைச்சது உனக்கு தான். இனி நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா பார்வதி பகவான் கூட வாரங்க. பார்வதி நீ பூலோகம் வந்தால் இந்த கைலாசம் இருளாகவே இருக்கும். கைலாசத்தில் சக்தி மையம் வேணும். இல்லையே சிவமயம் வேண்டும். ரெண்டு மையமும் இல்லைன்னா எப்படி இருக்கும்? கைலாசம் இருளடைஞ்சு போய் இருக்கும். அப்படி இருளடைய விடக்கூடாது. ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் அகில உலகமே நல்லா இருக்கும். வீடான வீட்டுல ஒண்ணு ஆம்பளை இருக்கணும். ஆமா இல்லனா பொம்பளை இருக்கணும். ரெண்டு பேர் இல்லைன்னா நல்லா இருக்காது. இல்லனா நல்லா இருக்காது. பாத்தியா? ஆத்தாருடைய வாசல் அப்பனுடைய வாசல் எப்படி இருக்கு? கல்யாண வாசலாகவே காட்சி அளிக்கின்றது. இப்ப 12 மணிக்குள்ள தூண்டில் மாடை விடு மாடை எல்லா மாடனையும் வர வைக்கிய இருளப்ப சுவாமி. ஆமா இப்ப 12 மணிக்கு கிடாய் வெட்டுவாங்க. சப்பானி மாட சுவாமி. ஆமா அதனால அப்ப என் அம்மா பார்வதி பகவான் கிட்ட வாரேன்னு சொன்ன உடனே நீ வேண்டாம் பார்வதி நான் போய் படி இழந்து வருகிறேன். நாளை நல்ல இணையெடுத்து நாடு எங்கோ படி இழந்தார் ஆளாக்கு எடுத்து எல்லாம் படி இழந்தார் நல்ல இணையெடுத்து உலகம் எல்லாம் படி இழந்தார் அப்படி படி இழந்த பகவான் படிகளந்த பகவானோ உலோகத்தில் தானிருக்க படியளந்த பகவானோ உலகத்தில் தானிருக்க இப்படி பகவான் படியிழந்த பின்பு இந்த அம்மா வடக்கு கோட்டை வாசல்ல வெளிமேல் வழி வைத்து அப்படி காத்திருக்கா யா பகவான் எப்ப வருவார் என்று அதான் ஏங்கிட்டு இருக்கா. ஏங்குதாடா அப்படின்னு ஏங்கி காத்திருக்கா பார்வதியா. அப்போ ஆண்டவன் சிவபெருமான் படி இழக்க போன விரும்பு திரிலோக சஞ்சாரி தேவருக்கு உபகாரி எடுக்கும் போது எரிப்பா இருக்கும். சரி போக போக தித்திக்கும். அதுதான் இந்த நாரதருடைய வேலை. எப்ப பார்த்தாலும் நன்மையில தான் முடியும். நாரதர்களாக நன்மையிலேயே முடியும். சிலவங்க வத்திப்பட்டி இல்லாமே தீப்பிடிக்கும். அதுவும் சிலவங்க இருக்காங்க. ஆனா இந்த அம்மா பார்வதி இருப்பதை அறிந்து
நாரதர் கேட்காரு அம்மா எப்பா ஏன் இன்னைக்கு உங்க முகம் இப்படி வாட்டமா இருக்கு? ரொம்ப வாடி போறீங்களா? சாப்பிடலண்டா? பிள்ளை தூங்கல, சாப்பிடல, ஓஹோ எல்லாம் அப்படித்தான் இருக்கு. எல்லாம் அப்படித்தான் இருக்கு. இல்லம்மா ஏன் ஒரு வடியா இருக்கிய? அம்மா நாரதா நாரதா ஆண்டவன் படிகளுக்கு போய் ஒரு வாராச்சு. ஆமாம்மா. இன்னும் வர காணலையப்பா. சரி நீங்களும் கூட போக வேண்டியதானே? நான் வாரேன்னு சொன்ன என்ன வேண்டாம் விட்டாரப்பா. விட்டுட்டு ஒத்தில ஓடுதாரப்பா. உங்களை வேண்டாம்னு சொன்ன காரணத்தால படி இழக்காரா? ஆமா இவர் படிதான் இழக்கிறாரா? இல்ல பக்கத்து வீட்டுல சுத்துதாரா? அப்படியெல்லாம் சுத்தக்கூடிய மனுஷனா? பரமசிவன் பேர் பட்டவர் தெரியுமா? ஆமா இருந்தாலும் சந்தேகத்தை இழுத்து விட்டு கூத்து பார்க்கான். கூத்து பார்த்து பார்க்கணும்ல. அப்ப இந்த அம்மாவுக்கு புத்தி கொஞ்சம் கட்ட. பொம்பளைனாலே புத்தி கட்ட தானே. அதாவது பார்வதிக்கு கட்ட கிடையாது, இவன் இழுத்து விடுதான்ல. விஸ்வகருவனையும் தானே அழைத்து அருமையா விஸ்வகரும் வார்த்தை ஒண்ணு சொல்ல கேளோ காஞ்சிபுரம் கம்புழே கட்டமே உண்டு பூவரசங்கம் போவதே பூவரசங்கம் போவதே ஒரு புருஷ வீடு வேணும் ஐயா. பூவரசங்கம் போவதே பூவரசங்கம் போவதே ஒரு சிமிழ் வேணும் ஐயா. சிட்டரே போலக்க இருக்காணி போட்டாள் எந்தரைக்கு தரவள் அம்மை அவள் கேட்ட போது அம்மை அவள் கேட்ட போது இது சொல்வார் விஸ்வகர். அம்மை அவள் கேட்ட போது அம்மை அவள் கேட்ட போது ஏது சொல்வார் ஆண்டவன் நெற்றிக்கண்ணில் உதித்த பிள்ளை ஆசாரி குல பிள்ளை. 5 முகம், 5 முகம், கொஞ்சி முகம், கொஞ்சம் முகம், மயோ துவா சிற்பி கொல்லு வேலை தச்சு வேலை. கோயில்ல சிற்பங்கள் வேணும்னா அவர் வந்தா தான் முடியும். அந்த விஸ்வகர்மனை வரவழைத்து அம்மா செப்போ கேட்கின்றீர்களே எதற்காக? எதுக்கம்மா? எப்பா ஆண்டவன் படியலுக்கு போய் ஒரு வாரம் ஆச்சு. நான் வாரம்னா என்ன வேண்டாம்ட்டாரு. விட்டுட்டு ஓடினாரு. அதனால எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அவர் மேல சந்தேகத்தை நான் இப்ப முடிக்கணுமா? முடிக்க வேண்டும் என்று. அப்ப இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஆமா இந்த அம்மா வீடு இருந்தா கதவு இருக்கணும். ஆமா கதவு இருக்கணும். கதவு இருந்தா பூட்டு இருக்கணும். உள் நாராங்கி இருக்கணும். ஆமா இல்லனா உங்க சித்தப்பா வந்துருவாரு. ஆமா அப்படித்தானே? ஆமா ஆமா ஆமா. அப்ப பார்த்த உடனே இந்த அம்மை கேட்ட உடனே இல்லை என்று சொல்லாமல் இல்லை என்று சொல்லாமல் அங்க காஞ்சிபுரம் கம்பு வெட்டி கட்டாசமை உண்டு பண்ணி பூவரசம் கம்பு வெட்டி புருஷ வீடை உண்டு பண்ணி சிற்றரை உலகம் விட்டு திருகாணி போட்டும் விட்டு இந்தனுக்கு கொடுக்க வேணும். ஈஸ்வரியால் கேட்ட போது ஏட்ட போது ஏறு சொல்வார் விஸ்வகர்மா. கேட்ட போது கேட்ட போது ஏட்ட போது இது சொல்வார் பகவான். அழகான தாமிரபரணி தண்ணி படி இருந்திருக்காரு. அப்படியா? அம்மா நல்லா இருக்கா? அழகா இருக்கு. நல்ல தித்திப்பா இருக்குமே. விஸ்வகர்மன் பார்த்த உடனே அப்ப சிமிழை கொடுத்த உடனே சரி உலகத்திலே சின்ன உசுப்பிராணி என்னையா? சின்ன உசுப்பிராணி நம்ம ஜாயிண்ட்காரம்மா தான். அவளை பிடிச்சி முந்தானியில அடைக்க முடியாதே. அடைக்க முடியாதோ? ஆமா. அப்ப நம்ம கட்டக்காரர் அடைச்சிட்டானே அவன் கொஞ்சம் கூட தாக்கு பிடிக்க மாட்டான். தாக்கு பிடிக்காதா? முடியாது. அவன் உலகத்திலே ரொம்ப சிறிய உசுரனா? ஈயா இல்ல எறும்பா? எறும்பு. எறும்பு என்ன எறும்பு? சித்தெரும்பு. நான் என்ன மத்த எறும்பு நான் சொன்னேன். ஏன் சவந்தினி எறும்பு சொல்லக்கூடாதா? 2 எறும்பு. 2 எறும்பு. 2 ஆண் எறும்பா இல்ல பெண் எறும்பா? ஒரு ஆண் எறும்பு ஒரு பெண் எறும்பு அடைக்கணும். ஏய்யா 2 பெண் எறும்பு அடிச்சா என்ன? அங்க குடுமி சண்டை வரும்.
சரி, 2 ஆணெரும்பு பிடிச்சு அடைக்க வேண்டியதானே? அங்க வெட்டு குத்து வரும். அப்படியா? ஆண் இருந்தாலும் இருக்க முடியாது, பெண்ணு இருந்தாலும் இருக்க முடியாது. அப்ப சண்டை வந்துரும். அப்ப எறும்புல கூடவா ஆண் எறும்பு பெண் எறும்பு இருக்கு? ஆண் எறும்பு பெண் எறும்பு விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி, கண்ணும் பார்த்து கேட்டா சரி பார்த்து சிரிச்சு கேட்டா அப்படின்னு காதல் மயமா போய்கிட்டு இருக்கும். அப்ப நான் மத்தியானம் கூட முடியட்டும். ஆமா, அதுக்கு பிறகு பாத்துக்குறோம். எறும்பு எங்க இருக்குன்னு தூக்கிட்டு வரேன். தூக்கிட்டு வந்துருவோம். தாரேனா? சரி. ரெண்டு சிட்டரும் வைதான் பீடைத்தே அவள் விளைக்குள்ளே அப்படி தேடைத்தே அவன் முந்தாணி சேலையிலே முடிந்து கொண்டாள் பார்வதியோ எக்கேலுக்குள் சொருகினாளே ஈசன் தேவி பார்வதியா எக்கேலுக்குள் சொருகினாளே சொருகினாளே ஈசன் தேவி பார்வதியோ பிடிச்சு 2 எறும்பு காத்து போகாத இடத்துல முந்தாணியை சேலைக்குள்ள வச்சு முடிச்சுட்டான். முந்தாணிக்குள்ள முடிஞ்சு இந்த மனுஷன் இன்னைக்கு வரட்டும் படியலக்கத்தானே போனாரு. படியலக்க போயிருக்காரு. நம்ம வச்சிருக்க கூடிய ஜீவனுக்கு படியலக்கார ஆமா இல்லையான்னு இன்னைக்கு தெரிஞ்சு படி அளக்கற இல்லையான்னு நம்ம பார்க்கணும். 14 உலகத்துக்கும் படி இழந்து விட்டு சரி பகவான் வடக்கு கோட்டை வாசலுக்கு வர்றாரு. பகவான் வருகிற போது ஆமாம்மா இந்த அம்மா பார்வதி எப்படி இருக்கா தெரியுமா? எப்படியமா இருக்கின்றா? பெண்ணா பிறந்தவா வீட்டுக்காரு வெளியில இருந்து வந்தாருன்னா ஐயா வாங்க ஐயா காபி டீ தரட்டா? டீ போட்டு தரட்டா? தண்ணி குடிக்கல ஐயா? பால் சாப்பிடுதல ஐயா? காலையில டிபன் சாப்பிட்டீங்களா? ஒரு வார்த்தை கேட்டமா அந்த காலம். இப்ப வரையிலேயே சரி 2 புரோட்டா ஆமா ஒரு ஆம்லெட் வாங்கிட்டு வந்துருங்க. சரியா? சரி அத மாதிரிதான் இருக்குன்னு. ஆமா. அப்ப இந்த அம்மா பார்வதி பகவானை பார்த்து சரி அந்த காலத்துல ஆமாம்மா பகவான் வந்த உடனே சரி பகவானுடைய பாரத்தை ஜலமெடுத்து கிளகி ஆமாம்மா பகவானுடைய பாரத்திலே பூக்களை அள்ளி கொண்டு போட்டு சரி அடுத்து அதை கும்பிட்டு அடுத்து தலையில வைப்பாங்களாம் அந்த காலத்துல. இப்ப யாராவது புருஷங்கால பூ போடுவாளா? போடதான் பூவை. அது எப்படி போடுவா? ஆமா அந்த காலத்து மனுஷன் உண்மையா நடந்தாரு. இந்த காலத்துலயும் அப்படித்தான் இருக்காங்க. எல்லாரையும் ஒன்னா சொல்லப்படாதுல்ல. திருநெல்வேலிக்கு போறோம்னா திருநெல்வேலிக்கு தான் போறாரு. சரி அது அப்பா. இப்ப லொகேஷன் நீ எங்க போனாலும் நீ போற லொகேஷன் எனக்கு வாட்ஸ்அப்க்கு வேணும் அப்படிங்க. சரியா? அந்த காலத்துல தப்பிச்சுக்கலாம். அதான் இந்த காலம் தப்பிக்கவே முடியாது. அத சொல்லு. ஆமா அதனால சரி இந்த அம்மா பார்வதி பகவானை பார்த்து ஆமம்மா அத்தானே பகவானே 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 அருமையோட வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ பகவானே வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ. ஏத்தா ஏடா எல்லா மையும் சப்புன்னு பேசினே கொஞ்சம் சவுண்ட் அதான் அவங்க வயித்து போய் பேச பிடிக்கல. ஏன் பேச பிடிக்கல? சுவாமி சுவாமி 14 லோகத்திற்கும் வழி இழந்து வந்தீங்களா? ஆமாம்மா. பார்வதி பார்வதி என்கிட்ட கள்ளங்கபடம் கிடையாது. கள்ளங்கபடமே கிடையாது. உங்க அண்ணன் இருக்காரே கண்ணன். ஆமா கண்ணன். உங்க அண்ணன் கண்ண மாதிரி என்ன நினைச்சியா? நினைச்சிராத. உங்க அண்ணன் எல்லாமே சூனியம். ஆமா. ஆனா எனக்கு அப்படி கிடையாது. அப்படி கிடையாதும்மா. ஏத்தா நான் உங்ககிட்ட தானே கேட்டேன். இப்ப எதுக்கு எங்க அண்ணனை இழுக்கிறீங்க? ஆமா அண்ணன் இழுக்கலாமா? பார்வதி உங்க அண்ணன் கண்ணன் எல்லாமே ஒன்னா இருப்பாரு. ஆமா எனக்கு அப்படி இல்ல. சரி அதாவது கருவுக்குள்ள இருக்க பத்தியா சிசு. ஆமா சிசு. அதுக்கும் நான் தான் படி இழந்தேன். சரி மாங்கொட்டைக்குள்ள இருக்கே வண்டு இந்த கருவண்டு அதுக்கும் நான் தான் படி இழந்தேன். இங்க வெடிகுண்டு இருக்கு. வெடிகுண்டா பக்கத்துல. அதானே சரி எல்லா ஜீவனுக்கும் படி இழந்து வந்தேன் அம்மா. ஆமா எல்லா ஜீவனுக்கும் பட்டி இல்லாமலே படி இழந்து வந்திருக்கேன் அம்மா. ஏன் பார்வதி இப்படி சொல்லுத? என்ன உனக்கு ஒரு சந்தேகம்? அதானே அப்படி சொல்லலாமா? இல்ல ஆண்டவரை சரி எனக்கு உண்மை தெரிஞ்சாவணும்.
எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சுவாமி. சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி. யாட்ட காட்டு இல்லையா வந்துருச்சு, ஆடு வந்துருச்சு. அப்ப பார்வதி பகவானை பார்த்து அத்தகானே பகவானே பகவானே அருமையோட வார்த்தை கேளோ 14 லோகத்திற்கு அடியளக்க போனீங்களோ பார்வதியுள்ள மாறிலே பகவான் சொன்ன பாரி சொன்ன போது வாடியம்மா பார்வதியே வார்த்தை ஒன்று சொல்ல கேளே வாடியம்மா பார்வதியே 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 அவனோட வார்த்தை கேளு சொல்ல கேளு. எல்லா ஜீவனுக்கும் படியிழந்துட்டம்மா இங்க வந்திருக்கேன். உனக்கு எதுவும் சந்தேகமா? உனக்கு என்னமா சந்தேகம் பார்வதி? இந்த உலகத்துல யார வேணாலும் பரிசோதிக்கலாம், யார வேணாலும் பரிசோதிக்கலாம். ஆனா இவனை பரிசோதிக்க முடியுமா? முடியாது முடியாது. அவன் தூணுலயும் இருப்பான், துரும்புலயும் இருப்பான். ஆமா கரெக்டா அந்த நேரத்துக்கு வந்துருவான். சிரிச்ச மகன்தான் பிள்ளைக்கு. நேரத்தும் இதே நேரத்துக்கு வந்துட்டான். ஆமா இன்னைக்கு இதே நேரத்துக்கு வந்தாச்சு. அழக தங்கம் இந்த அம்பிகை பார்வரா தேவியானவள். ஆமா பட்டினியா இருக்கு பட்டினியா இருக்கு. நல்லா எங்கதான் இருக்கு? எங்க இருக்கு எங்க இருக்கு? காட்டு 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 எடு எடு பாப்போம். அதானே. அப்ப இந்த அம்மா பார்வதி பகவான் சொல்வரை அறிந்து அங்காச்சி மேலை மெல்ல திறந்த சிற்றரும்பு வாயரசி கவே கொண்டு சுத்தி சுத்தி வருகோதையா சுத்தி சுத்தி வருகோதையா எறும்பு சூழ வட்டம் ஓடுதையா சுத்தி வருகோதையா சுத்தி சுத்தி வருகோதையா சூழ வட்டம் ஓடுதையா. ரெண்டு எறும்பு இவ வைக்கும் போது இப்ப 2000 அணுக்கள் கூடிடுச்சு. ஏன்னா உலக மக்கள் பெருக்கணும். ஆமா இன்னும் 10 வரி கூடனா இன்னொரு கோயில் அடிச்சுக்கலாம்ல. ஆமா அப்படிதானே. ஆமா கோயிலை நம்பிதான் நாமளா இருக்கேன் ஐயா. ஆமா உண்மைக்கும் அதானே நான் நினைச்சேன். ஆமா நீங்களாம் உணவு போய் சாப்பிட்டு வாங்க. சரி நீங்க வாயாரா சாப்பிட்டு வாங்க. அவளுக்கு நாங்க வெள்ள அடிக்க செஞ்சேன். சரி அத பிடிக்காதே. ஆமா அவ மட்டும் இருப்பானா அப்ப நான் யாருங்க? ஆமா இன்னொரு உள்ள இருந்தா கொடுங்க. இதெல்லாம் பிள்ளை இன்னொரு உள்ள இருந்தா கொடுங்க. இந்த பிள்ளை சும்மா இருக்கு. அங்க பாரு செல்வத்தை பாரு. அவன் படியிலக்க வேணும்னு சொல்லி என் ஆண்டவன் சிவபெருமானை பார்த்து பார்வதி என்னை அவமதித்து இந்த தவறை நீ செய்ததினாலே பம்பையா தங்கரையில போய் நீ 8 நாளைக்கு தவ இருக்கணும். ஆமா அப்பந்தான் நான் கீழே போட மாட்டேன். எங்க பிடிக்காம அப்ப பார்வதி பார்த்தவுடனே செப்புக்குள்ள இருந்துட்டாளோ சிவனறிய மாயமில்லை. செப்புக்குள்ள இருந்துட்டாளோ சிவனறிய மாயமில்லை. அறைக்குள்ள இருந்துட்டாளோ அரணறிய மாயமில்லை. அறைக்குள்ள இருந்துட்டாளோ அரணறிய மாயமில்லை. வாராளயத்தில் இருந்துட்டாளோ வாராளயத்தில் இருந்துட்டாளோ பகவானறியே மாயமில்லை. செப்புக்குள் இருந்தாலும் சிவனுக்கு தெரியாத மாயமே இல்லை. அறைக்குள் இருந்தாலும் அருணுக்கு தெரியாத மாயம் இல்லை. அரண அறியாத மாயம் உண்டு. அவன் பார்க்கல. சரி அவன் வேற இதுல இருக்கான். அப்பந்தான் பார்த்தாள். சரி ஏ பார்வதி ஏத்தா என்ன இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சுக்கோங்களே. மன்னிச்சுக்கோங்க. நான் தெரியாம தானே செஞ்சுட்டேன். தெரியாம செஞ்சு விட்டேன் ஐயா. கிளி பிள்ளைக்கு சொன்ன மாதிரி நான் எடுத்து சொல்லியிருக்கேன். என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கலையே. மதிப்பு கொடுக்கலாம். அதாவது பெரிய ஆட்கள் ஒரு வார்த்தை சொன்னா பெருமாளுக்கு ஒப்பந்தம். இப்ப கிழவர் இடம் கேடுங்க. ஆமா கிழவர் இடம் கேடுன்னு சொல்லுதா. அப்படி சொல்லவே கூடாதியா. ஆமா பெரிய ஆளுகளை மதிக்கணும். இன்னைக்கும் பெரிய ஆள் கிட்ட பாருங்க
ஹலோ. ஆமா எல்லாம் மைக்கும் கொஞ்சம் ஏத்துங்களேன். அப்படி பெரிய ஆளுகிட்ட பாருங்க 500 ரூபா நோட்டா அமைதியா வச்சிருப்பாரு அணில் கோடு டவுசர்ல தாத்தா. இவங்கிட்ட கேளு 10 ரூபாய 10 அணவா வச்சிருப்பான். ஆமா அது என்னைக்கு சின்ன புள்ள தான். சின்ன புள்ளதான் அப்படிதானே? ஆமா இந்த மைக்கு சவுண்ட் குறைஞ்சிருச்சுனே. அதானே? அப்ப பார்த்த உடனே இந்த அம்மா பார்வதி ஆமா எங்க வாரா தெரியுமா? கைலாசம் தான் கடந்து கருணை சங்கிலி பால விட்டாள் பாளம் ஐப்பாளா நேரகல்லால் ஒரு சூனையா இரண்டு நாட்டு கடலோ நாட்டு கடலோ ஏக போக பட்டேனம் நாட்டு கடலும் வெட்டு நாட்டு கடலும் வெட்டு ஏக போக பட்டணமா ஒரே ஒரு தவறு செஞ்சதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா சுவாமி? அப்ப பம்பையா தங்கரைக்கு பகவானு வாராரு. சரி. ஏன்னா இந்த அம்மா பார்வதி ஒத்தையில இருக்கக்கூடாதுன்னுட்டு. ஒத்தையில இருக்கக்கூடாது. ஆமா இவ தனந்தினிமையா இருப்பாள்ல. இது அதாவது உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிச்சாவணும், தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சாவணும். அவன் அசரமாட்டான் இருக்கட்டும். அதானே? சரி. அவனுக்கு சேர்த்து சம்பளம் தரணும். ஆமா என்னய்யா நான் கொடுக்கேன், இதுல என்ன இருக்கு? ஆமா. அவன் பார்த்த உடனே சரி இந்த அம்மா பார்வதி கைலாசத்தை விட்டு வந்துட்டா. ஆமா 8 நாளா பகவானுக்கு அங்க ஒரே ஏக்கம். ஒரு வார்த்தையில சொல்லிட்டோம், எப்படி இருக்காளோ தெரியலையே, எப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு இவளுக்கு ஒரே யோசனை. ஒரு நாள் ஒரு பொழுதா இருந்தாலும் நம்ம கைட்ட வச்சு கொடுத்தா தானே குடும்பிட்டு சாப்பிடுவாரு. இன்னைக்கு விட்டுட்டு வந்துட்டோமே. நான்லாம் 2 வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிச்சு. அப்படியா? இன்னும் சாப்பாடு வச்சு கொடுக்கல. சரி நல்ல பிள்ளை. ஆமா 2 வருஷம். அப்படியா? 2 வருஷத்துல 4 பிள்ளை. ஆமா 2 டபுளாயிட்டா. 2 பிள்ளை கூட்டிட்டு வந்துட்டானா? ஏகா பகவான் பார்த்து கொடுத்தாரு டபுள் அப்ப. சரி அதானே? சரி போட்டோம். அது வரட்டும் பாப்பா யார்ட்டாது. அப்ப பார்த்திருக்கும் போரி இந்த அம்பிகை பார்வரா தேவியானவள் ஆற்றிலே சென்று நீராடி குளித்து ஸ்நானபானங்கள் செய்து ஆற்று நல்ல மண்ணெடுத்து அரணாரை விழித்து வைத்தாள். நல்ல மண்ணெடுத்து சிவனாரை விழித்து வைத்தாள். வைத்தாள் மண்ணெடுத்து மண்ணாடு மண்ணாடு அப்பம் பார்வதி ஆற்று மண்ணெடுத்து அருணாரை விடைத்து வைத்தாள். சேர்ந்து மண்ணெடுத்து சிவனாரை விடைத்து வைத்தாள். முற்றளவு மண்ணெடுத்து 300 லிங்க வைத்தாள். அரையளவு மண்ணெடுத்து 500 லிங்க வைத்தாள். ஐயன் அம்மா பார்வதி அரணை நல்ல அரணை என்று அருந்தபாசு செய்து வாராள். சிவனை நல்ல சிவனை என்று சிவதவாமோ செய்து வாராள். பகவானை நோக்கி அல்லோ பகவானை நோக்கி அல்லோ பாரதவா செய்து வாரா. பகவானை நோக்கி அல்லோ பகவானை நோக்கி அல்லோ பாரதவா செய்து வாரா. ஆண்டவனை நோக்கி அல்லும் பகலும் 60 நாளிகை. அதாவது 8 நாள். சரி. அப்ப பார்வதி வந்து பகவான் நினைப்பில இருந்து அப்படியே அரணார லிங்கமா உருவாக்குதா. நம்ம போய் பிடிச்சா வருமா? வராது. அது எப்படி வரும்? மண்ணு தான் தெரல மாட்டுக்க. ஆமா. அவ 8வது நாளாச்சு. சரி. இந்த அம்பிகை பார்வரா தேவியானவள்
கேட்க மாட்டேங்காதான். அப்பந்தான் பார்வதி பார்த்தா சரி 8 நாள நம்ம தவ இருந்தபடி சொல்லி காளை வாகனத்திலே பம்பையா தங்கரைக்கு பகவான் வருகிறார். சரி என் ஆண்டவன் சிவபெருமான் வந்த போது ஆமம்மா அப்ப என்ன செய்தார் தெரியுங்களா? என்னம்மா நடக்குதுங்க? பார்வதி பிடிச்சாலும் பிடிக்கணும் புளிய மரத்தை. ஆமா ஏன்னா காரியங்களையும் இல்ல கண்டிப்பா யாரா இருந்தாலும் நினைக்கப்படாது, காலில் விழுந்துடணும். விழுந்துடணும். ஆமா நமக்கு ஒரு தேவைன்னா விழுந்து எரிச்சிடணும். அதை சொல்லு. தேவை முடிஞ்ச பிறகு காலை வரை விட்டுறணும். அப்படியா? என்ன தேவை? எனக்குலாம் என் பொண்டாட்டி வச்சுதான் தேவை. அப்ப சரி வீட்டுக்கு போங்க. வாரத்துல 7 நாளையில சரி 5 நாள் காலில் விழுவேன். வீட்டுக்கு போங்க. எங்க அண்ணி காலில் விழுந்துருங்க. கொண்டாடி அப்படியா? ஆமா சரி சரி. அவர் அவ காலில் திருநார் வாங்க வருவானா ஐயா? ஆமா அதனாலையும் சாமம்மா 3 ரஞ்சுற்றி வண்டையாமுக்காலோ தண்டனிட்டால் நான்கே தரஞ்சுற்றி வண்டையனார்காலோ தண்டனிட்டால் 5 ரஞ்சுற்றி வந்தே சொத்து வந்து பணிந்தோரண்டாரிட்டால் 5 சுத்தே சொத்தே வந்து சுத்தி வந்தா முகுந்தா சுற்றி வந்திருக்கான். முகுந்தா முகுந்தா குட்டி அதான் முகுந்தா அவன் அடுத்த வாட்டி வா நம்ம கிட்ட சொல்லாமே இருந்துருவான். அப்புறமாவா? ஆமா இப்ப கொஞ்சம் விவரம் தெரியல. ஆமா ஆனாலும் அள்ளுது சிரிப்பு. முகுந்தா ஆமா முகுந்தன் கிருஷ்ணன் பாக்கா எங்கேயோ கூப்பிடுதாலே, எங்கேயோ குரல் கேக்கே. அப்போ இந்த அம்மா பார்வதி பகவானை பார்த்து ஆமாம்மா ஏ பார்வதி சரி விட்டு பிரிந்து 8 நாளா இருக்கேடி அம்மா. ஆமாம்மா உனக்கு என்ன வர வேணும்? என்ன அவன் வயிறு பேசிட்டு ஒரே ஒரு தப்பு செஞ்சதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? இவ்வளவு பெரிய தண்டனையா? அப்ப யாருக்கிட்டயே இல்லாத வரத்தை நம்ம கேட்கணும். கண்டிப்பா. இவனுக்கு உறக்கம் தெரிஞ்சிட்டு அவன் பார்த்த உடனே அம்மா ஐயா ஆண்டவரை பகவானை ஆமா எனக்கு கணவன் இல்ல கை குழந்தை கண்டரே வேணும் ஐயா வேண்டும் ஐயா ஆளனில் உள்ளை சக்திக்கு வேணும் ஐயா வேணும் ஐயா புருஷனில் புத்திரனோ புத்திரனோ புத்திரானோ புத்தியாரே எனக்கு வேணும் எனக்கு வேண்டும் புருஷனில் புத்திரனோ கணவன் இல்லாத குழந்தை கலிலோகத்திலே இல்லை. கலியுலகத்திலே இல்லை. ஆண்கள் இல்லாத பிள்ளை அகில உலகத்துல இல்ல, கிடையவே கிடையாது. ஏமா அது அந்த காலம் இருந்துச்சு. ஆமா இப்ப ஊசி நமக்கு தான் 2 பிள்ளை இருக்கானே. ஆமாம்மா. ஆன மாதிரி ஒரு பையன், அழகான ஒரு பையன், அழகா ஒரு பையன். ஆமா யாரு இல்லன்னா இருக்காங்களா? இருக்கான். இருந்த என்ன செய்ய? மூத்த பிள்ளை யாரு? பிள்ளை யாரு? பெத்த பிள்ளைதாம்மா. எங்க படப்பு போடுதாலும் அங்க போய் இருந்துருந்தாரு. ஆமா. இளைய பிள்ளை வேல்முருகன். ஆமா. பெண்ணுக்கு ஆசை கொண்டு ஆமா வள்ளி தெய்வானை மணமுடித்து திருச்செந்தூர் எங்க? திருச்செந்தூர் எங்க? பழனிமலை எங்க? திருப்பரங்குன்றம் எங்க? மருதமலை எங்க? கழுகுமலை எங்க? மருதமலை கழுகுமலை அதானே. அங்கே இருக்காரா? தெரியாதுல்ல. இருப்பாரு. குன்றுதோறும் குமரனாகவே குடிகொண்டிருக்கின்றார். நீங்களும் படியளக்கோ போயிருந்தீங்க. ஆமா. அப்ப நானும் உங்களை மாதிரி மனுஷிதானே. எனக்கு வாய் வயிறு இருக்குல்ல. அப்பந்தான் பார்த்தா 2 பிள்ளை இருக்காங்க. ஆமா 2 பிள்ளை இருந்து ஒருத்தன் பொறிக்கு வீங்கியா இருக்கும். பாக்கிய முக்கியமான மேட்டரை கண்டுபிடிச்சிட்டா. இன்னொருத்தன் பொண்ணுக்கு வீங்கியா இருக்கும். அதானே. பார்வதி குழந்தைங்கிறது ஆண்டவனா பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். வரப்பிரசாதம். கணவனுக்கும் மனைவிக்கும் சேர்ந்து பிறக்கக்கூடிய குழந்தையே. ஆமா 10 மாதம் 300 நாள். 300 நாள். அப்பேற்பட்ட பிள்ளையை கையில்லாமலும் கால் இல்லாமலும் ஆமா எப்படி இல்லாமோ பிறக்கு. குறைகளோட பிறந்தது. புருஷன் இல்லாத பிள்ளை 8 நாளைக்குள்ள கேட்க. புருஷன் இல்லாத புத்திரன் கேட்கையமா 8 நாளைக்குள்ள என்னால தரப்பு. சரி ஒண்ணுச்சாதா கீழே பைப்பு கிடந்துச்சு பிள்ளை பார்க்கல. சரி அது ஒண்ணுச்சாது.
ஆமா அப்படி இருக்கும் போது அப்படியாக இருக்கும் போது அதாவது சரி இது எந்த ஊர் ஐயா? இந்த ஊர் கீழ புதுக்கோடி காரூர்ச்சி புதுக்கோடி காரக்குறிச்சி புதுக்குடி நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய வாழ்ந்து வாசம் செய்து வரக்கூடிய யாரவர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அம்மா அதாவது வடுகையர் யாரவர் சமுதாயம் சரி அதாவது யாத்விகா அப்படிதானே? சாத்விகா புள்ள லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துட்டா. அப்ப உள்ள பேரை பார்த்தேன்னா இங்க இருந்து வீரநல்லூர் வரை இழுக்கணும். இப்ப ஷார்ட்கட்டா கட்டையா வச்சிருக்கா. அந்த ஷார்ட்டா வைக்க போய் தான் சாத்விகா. கார்த்திகை செல்வி, எசக்கி அம்மா, முத்து மாரி, மூக்கம்மா, முக்குடல் வேற போகுது. அம்மா அப்படி பேரு. இந்த பேரெல்லாம் கேட்டா மினி பேசணும் நினைக்க மாட்டான். அத நான் என்ன பண்ணேன்? ஷார்ட்டா கார்த்திகா. புள்ள பேரு சாத்விகா. சரி அவர்கள் சரி அதான் என் முன்னாடி ஒரு தவிடியா? ஏன் ரைஸ் மில்ல வேலை பார்த்தாளா? என் பேரு தவிட, என் பொண்டாட்டி பேரு தவிடி. அப்ப ரெண்டு பேரும் ரைஸ் மில்ல கலெக்ஷன் ஆக்கிட்டீங்களா? முக்கம்மா முக்காய், ஊரி ராக்காய். அப்ப பேர் ஜோடி ஜோடியா வைப்பாங்க. சரி ஓட்டோ மணி பண்ணு. அப்ப பார்த்த உடனே எனக்கு புள்ள கட்டாயம் வேணும். ஆமா கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும். அம்மா கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேண்டும் சுவாமி. மடியில் வைத்து விளையாட மைந்தன் ஒன்று வேணும் சுவாமி. மடியில் வைத்து விளையாட மைந்தன் ஒன்று வேண்டும் சுவாமி. கையில் வைத்து விளையாட கை குழந்தை வேண்டும் சுவாமி. கையில் வைத்து விளையாட மைந்தன் ஒன்று வேண்டும் சுவாமி. மடியில் வைத்து விளையாட மைந்தர் வேணும். சரி கொஞ்சம் விளையாட குழந்தை வேணும். ஆமாம் கண்டிப்பா. ஏன் பார்வதி என்ன ஏம்மா இப்படி பிடிவாதம் பண்ணுத? எனக்கு குழந்தை வேணும். கட்டாயம் வேணும். அப்படி அர்த்தத்துக்கு வழி இல்லவே இல்லை. பார்வதி அகத்தோடு பிள்ளை வரம் கேட்கிறாள். ஆமாம்மா. இவளுக்கு பிள்ளை வரம் கொடுத்தாலும் சரி இப்படி மண்ணைத்தான் கொடுக்க வேண்டும். சரி மைந்தன் வரம் கொடுத்தாலும் ஆமாம்மா மாமிஷம் அருந்து கூடிய மைந்தனை கொடுக்க வேண்டும். சரி என்று பகவான் மனதிலே நினைத்துக் கொண்டு ஆமா அப்படி இருக்கும் ஒரு சாத்விகா குடும்பம், குலகோத்திரங்கள், வள்ளி வழி வம்முஷங்கள் அவர்களை எப்படி அம்மா வாழ வேண்டும்? அந்த தோண்டில் வாடங்குறவையாளே வாழ வேணும். ஆளையடி வாழையாக வளர வேணும். வாழையடி வாழையாக வளர வேண்டும். அருகது போல் வேர்கள் ஒன்றி மூங்கில் போல் வெண்ணெய் வைத்து முடிசூடி வாழ வேண்டும். அப்படியே இருக்கும்போது பார்வதி கேட்ட புள்ள உனக்கு இப்ப தாரேண்டி. சீக்கிரம் வரட்டு நேரம் ஆயிட்டு இருக்குல்ல? நேரம் டயம் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன சொன்னார் தெரியுமா? ஏம்மா பார்வதி, நான் சொல்வதை கேட்டனா உனக்கு சீக்கிரம் சொகுசுடனே புள்ள, அழகான ஆம்பளை புள்ள, அந்த ஆரிவள்ளி கைலாசத்தில் விளக்கு போட்ட வாசலிலே ஆயிரங்கால் மண்டபத்தில் 32ஆம் தோணரிலே மணி விளக்கு விளக்கு எரியும் அம்மா, விளக்கு எரியும் போது தானியை அந்த வேணும் காலம் மண்டி போடு கண்ணறையும் மூட வேணும். அழகி பார்வதியா மண்டி போட்டு அந்த அணையால் மூட வேண்டும்.
ஆயிரங்கால் மண்டபம் நம்பர் 32 நம்பர் தூணுல 32வது தூண் ஏறியே அப்படி ஒத்த முரசு முழங்கிக்கிட்டே இருக்கணும். ஆமா, ஒத்த முரசு முழங்கி கொண்டே இருக்கிறது. முழங்கணும் தானே? ஆமா. நம்ம முரசு வாடகைக்கு போயிடுதா? சரி. ஆமா. இதேதான் பார்வதி, முந்தாடி ஏந்திக்கோ. ஏந்திட்டேன். காலை மண்டி போடு. மண்டி போட்டேன். கண்ணத்துக்கு உருட்டுக்குன்னு போடக்கூடாது. ஆமா. கண்ணை சிக்கன்னு மூடு. மூடிட்டேன். ஒரு மணி முடிக்கப்படாது. சரி. ஒரு நிமிஷம் உறங்கி விழிச்சுக்கிட்டு வா. அப்பம் பகவான் சொல்வதை அறிந்த உடனே ஈரத்தில் வடக்கு கோட்டை வாசலுக்கு வாரா. அப்ப வாசலுக்கு வந்தாளா, என்னைக்கும் அணையக்கூடிய விளக்கு ரொம்ப பிரகாசமா எரியும். எதனால? அணைய போற விளக்கு என்ன வழியாகும்? அவளாட்ட தெரிய கறி போயிருக்கும். அதான் இவ்வளவு தண்டி. சரி, நான் போட்டுறேன். அவன் முந்தானை சேலையில என் அம்மா பார்வதி கண்மூடி நிக்க பாத்தீங்களா? அந்த விளக்கு முகத்துல வந்தாரு. அப்ப தெரியதானே தோண்டிட்டாலே, தெரியதானே தோண்டாரு முந்தானை சேலையில முத்து போல போனே விளக்கு கொண்டு ஊட்டி கொம்பனைகள் பார்வை சேர்த்து நல்ல பிடித்தாலே, சேர்த்து நல்ல பிடித்தாலே சிவன் தேவி பார்வை சேர்த்து நல்ல பிடித்தாலே, சேர்த்து நல்ல பிடித்தாலே சிவன் புள்ள வெயிட்டா இருக்கானா? புள்ள வெயிட்டா கிடக்கு. எத்தனை கிலோ இருக்கானு தெரியலையே. எப்படி 3 கிலோ இருப்பான் நினைக்கிறேன். 3 கிலோவா? எடை போட்டு பார்க்கணும். நாளை 2.5 கிலோ பிள்ளவே சும்மா பத்திக்கல. சுவாமி, என்ன நான் பிள்ளை வரம் தானே கேட்டேன். ஆமா. இப்படி ஒரு பிடி மண்டத்தை கொடுத்துருக்கீங்க. அம்மி உடவைக்கு கூடம் பிடி இருக்கும், அங்கேயும் கும்படி இருக்கு. என் பிள்ளைக்கு ஒரு பிடி இல்லையே. உன் பிள்ளை மொட்டு முழுக்கன்னு இருக்கானா? ஆமா. இதுக்கு தாண்டி வேண்டாம் வேண்டான்னு. ஆமா. சித்தார்த். அதற்கு அடுத்தபடியாகவை நமக்கு யார் யார் சன்மானம் கொடுத்தது? இருளப்பே முண்டசாமி தூண்டில் மாட 21 தெய்வங்களும் 61 குட்டுரவும் மத்தியான கொடையில சரி நம்ம 6 பேரையும் ஆதரித்து சித்தார்த் கொஞ்ச நேரம் இருந்தான் எங்க ஹீரோ. சரி, அவர்கள் கையினாலே நமக்கு 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாக பரிசளித்தார். சரி, அடுத்து அவர்கள் 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாக பரிசளித்தார். குடும்பம் குலகோத்திரங்கள் வெளி வெளி வம்சங்கள் எல்லாம் செய்து வரக்கூடிய தொழில்கள் எல்லாம் எப்படி எப்படி வாழ வேண்டும், எப்படி எப்படி அம்மா வாழ வேண்டும், அந்த வண்ணார் மாடங்கிறோமையாலே வாழ வேணும். ஆள் போல நான் மூங்கில் வாழ பண்ணை முடி சூடி வாழ வேண்டும். ஆளிலையோ அழகரையா அழகிலையோ மன்னதேனா ஆளிலையோ அழகரையா அழகரையா ஓ மன்னரையா வெல்லுக்கு விஜயன் சொல்லுக்கு அரிச்சந்திரன் குடைக்கு வள்ளல் குணத்தில் தர்ம ஆயன் அப்பனாகிய வண்ணார் மாட சுவாமி அருளை பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு வாழையடி வாழையாகவே வாழ்க வளர்க வென்று வாழ்த்திக்கொண்டு யாரு யாரு அதற்கு அடுத்தபடியாக சித்தார்த்து இன்னொன்னு என்ன விஸ்வஜித்
விஸ்வஜித் சித்தார்த் தம்பி அவர்கள் ஆ 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாக பரிசளித்தார். 100 லட்சமாக பரிசளித்தார். இவர்களுடைய குடும்பங்குல கோத்திரங்கள் ஆ வழி வழி வம்சங்களும் வம்சங்கள் எல்லாம் செய்து வரக்கூடிய தொழில்களும் ஆ மக்களோடு மக்களாக மருமக்கமார் நாங்கள் மக்களோடு எப்படி வாழ வேண்டும், எப்படி எப்படி அம்மா வாழ அந்த வேண்டும், இருளப்பன் தங்க ரூபாய் வாழ வேணும் ஒரு கோடு பகவானோட அருளாலே, பகவானோட அருளாலே ஆரை கையிலை போலே வாழ வேண்டும். பகவானோட கிருபையாலே, பகவானோட கிருபையாலே வாழவோடு ஒரு கோடு ஆள் போலே தான் அழைத்து அருகது போல் வீரர்களோடு மூங்கில் போல வண்ணை போச்சு முடி சூடி வாழ வாழையடி வாழையாக நம்பி வாழையடி வாழையாக வாழ வேணும் ஒரு கோடு வாழையாடி வாழையாக வாழ வேண்டும் ஒரு கோடு. அன்றும் வாழ்க, வன்றும் வாழ்க, என்றும் வாழ்க. என்றென்றைக்கும் வாழ்க. பார்வதி ஆ இதுக்குத்தான் எட்டாது, நாளைக்குள்ள புள்ள வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன் கேட்டியா? புருஷன் இல்லாத புள்ள வேணும்னு பிடிவாரம் பிடிச்ச புடிவாதம் புடிச்சியே புள்ளைய பாரு. அதானே ஆ நான் இப்படி பிள்ளையா கேட்டாண்ட அம்மி குழவிக்கு கூட அங்கு எங்கும் முடி இருக்கு, குடித்தரைக்க இருக்கும். முள்ள மொட்டு முழுக்குன்னு இருக்கானா? ஆமா, ஆளாத கண்ணு இல்ல, மூக்கு இல்ல, முக்கியமான பொருள் மூணுமே இல்ல, எதுவுமே இல்ல. அப்படியா? ஆ. ஏன் இல்ல? நீங்க தான் அப்படி நான் பிள்ளை கேட்டதுக்கு எனக்கு இப்படி அம்மா ஒரு 8 நல்ல பிள்ளை கேட்டேன்னா அப்படிதான் தர முடியும். தானே அப்படி கொடுக்க முடியுமா? அப்பம் பார்த்திருக்கும் போது சரி. நிவின் பிரபாகரன், அதற்கு அடுத்தபடியாகவே நிவின் பிரபாகரன். சரி பேரெல்லாம் நெட்ல தேடினாலும் கிடைக்காது. எனக்கு பேரு வாய்க்குள்ளே வர மாட்டேங்கி. அதான் அந்த காலத்துல ராக்காய் ஆமா மூக்காய். ஏமா நீ ராக்காய் மூக்காயின்னு வச்சா ஷார்ட்டா முடிச்சிட்டு போயிருவில்ல. நானே அதான் என் பேரை மாத்திட்டேன். இங்க இருந்து போது அங்க தென்காசி போது கார்த்திகை செல்வின்னு போகுது. அத ஷார்ட்டா சுருக்குங்க. கார்த்திகா போதும்ல, போதும். அவ்வளோ கூப்பிட்டா போதாதா? போதும்ல. முழு பேரை சொல்லதுக்குள்ள நான் அங்கிட்டு திரும்பி பார்த்துருவேன். அது சரிதான். அதான் நீங்க வருமண்ண ஆமாம்மா தேடி தவிச்சு வருமண்ண. சரி. 50 ரூபாயை கொண்டு வந்து 50 லட்சமாக பரிசளித்ததனால் ஆமா அவர்கள் குடும்பங்குல கோத்திரங்களும் குடும்ப குல கோத்திரங்கள் எல்லாம் வம்சங்களும் வம்சங்கள் எல்லாம் அவர்களை எப்படி வாழ வேண்டும், எப்படி எப்படி அம்மா வாழ வேண்டும். ஆயாண்டே கிருபையாளே 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 மங்களமாய் வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும். மாயாண்டி கிருபையாலே கிருபையாளே கிருபையாளே மங்களமாய் வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு குறையற்ற செல்வத்தோடு ஆளில் அழகன் அழகில் மன்மதன் மன்மதன் வில்லுக்கு விஜயன் ஆமா சொல்லுக்கு ஹரிச்சந்திரன் சரி குடைக்கு வள்ளல் குணத்தில் தர்மர் தர்மர் அன்றும் என்றும் என்றென்றைக்கும் 16 செல்வங்களையும் பெற்று நீடோடி வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறோம். வாழ்த்தி கொண்டு பார்வதி புருஷன் இல்லாத பிள்ளை இப்படித்தான் இருக்கும். இல்ல ஆண்டவனே இல்லை இல்லை இந்த கூட்டத்துல என் பிள்ளைய வச்சுக்கிட்டு எந்திரிச்சோம்னா எல்லாரும் எந்திரிச்சு எகழ்த்தரவா பாப்பாங்க. ஆமா எல்லா பிள்ளை மாறியும் பிள்ளை எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஐயா. உடனே என் ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்த்து ஒரு பிள்ளையை உருவாக்கணும்னா 3 பேர் வேணும். சரி அதாவது எதுக்குமே 3 பேர் முக்கியமா வேணும். முக்கியமா வேணும் 3 பேர் வேணும் தானே? யார் யாரெல்லாம்? மகா பிரம்மா விஷ்ணு வேணும் தானே? வேணும் வேணும் கண்டிப்பா வேணும். இங்கேயும் 3 பேர் அங்கேயும்
3 பேரு. அதாவது 108 வயசு ஆன பிற போவாங்கல்ல. ஆமா ஆமா. அங்க 3 பேரா? ஆமா. அது யாரு? ஏமங்காலம் தூதன். அண்ணாவாரு. அட அங்கே 3 பேர் வேணோட. ஆமா. சரி சரி. அப்ப பிரம்மலோகத்துல இருக்கக்கூடிய பிரம்மனை வரவழைத்தார். சரி. பிரம்மன் உருபிடித்தார். ஆண்டவன் உயிர் கொடுத்தார். உயிர் கொடுத்தார். கண்ணபிரான் என் பெருமாள் கண்ணுக்குள் ஒளி கொடுத்தார். ஒளியை கொடுத்தார். கண்ணை வந்து களவு செய்வார் மாதிரி இருப்பாரு. சரி. கொஞ்சம் கருத்தும் கொடுப்பாரு பிள்ளைகளுக்கு. ஆமா. அதுதான் கண்ணை. அப்படி இருக்கும் பொழுது புள்ள வந்து பிறந்த உடனே என்னமா செய்யணும்? என்ன செய்யணும்? இது எதுவுமே புள்ள மாதிரி தெரியல. டீ காபி வாங்கி தந்தியலாக்கா நீங்க கூட்டிட்டு வாரியா அம்மா என்னட்ட? அதானே கேக்க. நானும் ட்ரை பண்ணி தான் பாக்கேன். போங்க நீ அவட்ட. அப்பள சொன்னல நீ போட்டு அப்ப பார்த்த உடனே புள்ள வந்து பிறந்த உடனே அழுகணும். அப்பந்தான் அது நல்ல பிள்ளைக்கு அழகா. அழகாத்தான் அது புள்ள. அழல நினைச்சுக்கோ. நரசமா இப்படி தூக்கிக்கிட்டு சட்டுன்னு ஒரு அரை அடிக்கா. அரை மட்டுமா செய்வாங்க, காலை பிடிச்சு தொங்க விட்டுருவாங்க. அப்படியா? அப்ப பிள்ளை அழுத உடனே பெத்தமனம் கேக்குமா? கேட்காதுல்ல. அவஹாரி நல்ல யாரா நெடுந்தாள் வலது கண்டோ முத்தாமிட்டாய். நல்ல வெள்ளை வலது கண்டோ முத்தாமிட்டாய். எந்தி நல்லதானே எந்தி நல்லதானே இடது கண்டோ முத்தாமிட்டாய். எந்தி நல்லதானே இடது கண்டோ முத்தாமிட்டாய். பிள்ளைய பார்த்துட்டா சும்மா விடுவாளா? விடமாட்டா. ஏன்னா பிள்ளைய மடியில வச்சிருந்தோம்னு நினைச்சுக்கோ. சரி. வீட்டுல எந்த வேலையும் பார்க்கண்டா. எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். ஏந்தன பிள்ளைய இறக்காம வச்சிட்டு இருப்பா. ஆமா, அப்படி ஏந்த வேண்டியதான் வலது கணத்துல. முத்துவானே. ஆமா. சரி சரி. அப்புறம் ஏந்தி எடுக்க வேண்டியதான் இடது கண்ண முத்தமிடுவாள். இடது கணத்துல வாரி எடுத்து வலது கண்ண முத்தமிட்டாள். பிள்ளை அழுத உடனே சரி குவா குவான்னு அழுதுச்சு. அந்த காலத்துல உள்ள பிள்ளை. இந்த காலத்துல உள்ள ரூவா ரூவான்னு அழுவுது. பெட்டிப்பால் வேணும்ல. ஆமா. அதனால முன்னெச்சரிக்கையா சத்தம் கொடுக்கு. போன் தாரியலா டிவியை உடைக்கட்டான். அதுதான் போன் தாரியலா இல்லையா? உடைக்கட்டா. நான் போன்ல பொம்மை படம் பார்க்க போறேன். பொம்மை படம். ஆமா. சரி சரி. பொம்மை படம் என்ன படம் தான் பார்க்க போறேன்? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? கத்தரிக்காய் கூட தூங்க போச்சு. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்தரிக்காய் யாரோடைக்கு அழுதிடுச்சு. அம்மா வந்து கொஞ்சினது சிரிச்சிடுச்சு. தூங்கின பிள்ளைய முழிக்க வச்சிட்ட பிள்ளை எப்படி முழிச்சிட்டான் பாரு. அதானே இது பிள்ளை. ஆமா. அவள வந்தது பிள்ளை மாதிரியே இல்ல. பிள்ளை எடுக்க ஆளோன்னா கூட்டி போங்க. என் தம்பி என்ன அழகா வந்து நிக்கான். அதானே. அப்படி இருக்கும் போது பிள்ளையை பார்த்த உடனே ஆண்டவனே பகவானை அவள் விட்டேனே ராண்டே வண்ணீர் கொண்டே முகங்கள் வண்ணீர் கொண்டே முகம் தொடைத்தாள். பாண்டி சேனையோடு குதூகலமாய் வளர்த்துவாரா. பாட்டி சேனையோடு குதூகலமாய் வளர்த்துவாரா. ஓமையேல வேண்டுமானா ஓமையேல வேண்டுமானா பொன்மையாரே நோகுமன்று ஓமையேல வேண்டுமானா ஓமையில விட்டுமானா பொன்மேலே நோகுமன்று ஹரியில வேண்டுமானா பொன்னை கால்கள் நோகுமன்று தரையில விட்டால் அண்டைக்கால் நோகும் என்று தண்டை கால்கள் நோகும் என்று தோளில தொட்டில கட்டி தொடையில நடைபெறத்தில் தொடையில நடைபெற பின்னால் இப்பவும் தோல்ல தொட்டில் கட்டுதான் அம்மையா கட்டுதான். தோல்ல கட்டுதாங்க பாத்தீங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல ரகரகமா. ஆனா அந்த பிள்ளைக்கு எந்த நோய் வர மாட்டுக்கு. எந்த நோயும் வராது. நம்ம பிள்ளைல பொத்தி பொத்தி வளர்க்கும். நம்ம பிள்ளை அப்ப உள்ள தொட்டில் ரேஷன் கடைச்சியில அதான் கூலிங்கா இருக்கும். இப்ப உள்ள தொட்டில் 5000 ரூபாய். எங்க அண்ணன் பையன் அதெல்லாம் தூங்குறான். அப்படியே
ரேஷன் கடையில் சீலையை கட்டினா சீலையை கிழிச்சிருதான். கிழிச்சிருவோம். ஆமா, எனக்கு இது வேண்டாம். அவன் யார்? 5000 ரூபாய் தொட்டில் தான் வேணும். வேணும். பாட்டு போடணும். அந்த 5000 ரூபாய் தொட்டல்னா ஆட்டி விட்டுட்டு நம்ம போய் தூங்க போயிடலாம். இல்ல இல்ல, பட்டன் போட்டு விட்டா போதும். அப்படி அமுத்தினா போதும். சரி சரி. ஆமா, அப்படி தொட்டில். அதனால சரி ஐயா ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, என் பிள்ளைக்கு பேர் கொடுங்கத்தான். என் பிள்ளைக்கு பேர் கொடுங்க. பெத்தவங்க பேர் வச்சாதான் மத்தவங்க பேர் சொல்லுவாங்க, கூப்பிட முடியும். கூப்பிட முடியும் தானே? ஆமா, இல்லைன்னா ஒன்னா நம்பரு கூப்பிட முடியும். அது எப்படி கூப்பிட முடியும்? ஆமா. அப்ப என்னையா பேர் கொடுத்தாங்க? என்னமா வேறு கொடுத்தார்கள்? முண்டையமாக உருண்ட பிள்ளை, உருண்ட பிள்ளை, உருண்ட பிள்ளை, முண்டே சுவாமி ஒரு பையரா, ஒரு பையரா, முண்டமாக உருண்ட பிள்ளை, உருண்ட பிள்ளை, உருண்ட பிள்ளை, முண்டே சுவாமி ஒரு பையரா, ஒரு பையரா. வாயாண்டே ஒரு பையரா, ஒரு பையரா, பிறந்த பிள்ளை, வாயாண்டே ஒரு பையரா, ஒரு பையரா. சுடரொளியில் பிள்ளை, பிறந்த பிள்ளை, பிறந்த பிள்ளை, பிறந்த பிள்ளை, சுடரை வாடே ஒரு பையரே, உண்மையாளே, பிறந்த பிள்ளை, பிறந்த பிள்ளை, பிறந்த பிள்ளை, சுடரை மாடன் ஒரு பையரா, ஒரு பையரா. நாளான நாளை உலகி நல்ல செவ்வாகிழமாயிலே மத்தியானம் அறியா போலே மரிய உச்சி வேளையிலே அழகு பிள்ளை வாழே 26 தெய்வங்களோ அழகு மகன் தோண்டி போனே வண்ணார் மாடை ஆடி போடு எண்ணெய் நல்ல உலகு போனே பிறந்த புள்ள இருள பாடு தேவரத்தில் பிறந்த புள்ளே பலவேசகாரனோடு தூண்டில் மாடை ஆடி வாரா விடு மாடை ஆடி வாரா வந்து யாரும் அறியும் போது அவனுக்கு வீச்சருக ஒரு கையிலே வீர பந்தம் மறுகையிலே ஆணவ பந்தம் ஒரு கையிலே ஆணவ பந்தம் ஒரு கையிலே அழுகு தடிய மறுகையிலே ஆணவ பந்தம் ஒரு கையிலே ஓடியா ஓடியா ஆணவ பந்தம் ஒரு கையிலே அழுகு தடி மறுகையிலே பூலி ரமை அவன் பேயாண்டி விஜயாண்டே அவன் மிகிழுகு ராஜா மத்தியானம் வரியம் போடு அவன் திருப்பையில பிறந்த பிள்ளை சீதாதேவி செல்ல பிள்ளை அவன் நவக்கருப்பை ஆண்டி வாரா ஓடியா குறுக்கு நல்ல மீசைகடா உண்ட கண்ணா கண்டே கேட்டா அவனுக்கு அதற்கு ஏத்த கொண்ட கேட்டா குறுக்கு நல்ல மீசைகடா அவனுக்கு அதற்கு ஏத்த கொண்ட கட்டா முருகு மீசைகடா என் மகனாகி வாயாண்டி அப்படி அங்க இருந்து வர்றாரு பாருங்க. சரி. அப்ப அப்படி வரும் பொழுது துத்து வரும்.
போட்டோம். சரி அப்படி இருக்கும்போது இருக்கும்போது அதாவது இந்த புவனமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய பெயர்கள் பெற்று வரக்கூடிய புதுக்குடி தெய்வத்திரு ஏ வள்ளிநாயகம் அண்ணார் அவர்கள் வள்ளிநாயகம் அண்ணார் அவர்களும் இசக்கியம்மாள் அவர்களும் கொள்ளுப்பேரன் சரி திரு எஸ் அஜித் அஜித் குமார் அவர் அதாவது சரி அவர்களுக்கு மனைவி திருமதி வீராணி யாரு வீரரணி அதாவது ஹரணி ஹரணி சரி ஏன்னா பிள்ளைகள் வெண்டைக்காய் சாப்பிட்டு பத்தியலா கொஞ்சம் அங்கங்க வழுக்கும் சாம்பார்ல வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்ல அறிவு மூளைக்கு வேலைக்கு நல்லது. அறிவு மூளை நல்ல வேலை தான் பாக்கு. அதனால நாக்கு தான் பெறலது. அதாவது இப்போ உங்களுக்கு மதியானம் அன்னதானம் போடுதாங்க பாத்தீங்களா? அவர்கள் மதியானம் அன்னதானம் வழங்குகிறோம். சரி. பக்தர் கோடி அனைவர்களும் அன்னதானத்தில் கலந்து கொள்ளுமாறு கருப்பசாமி கோயில் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கருப்பசாமி கோவில் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இவர்கள் விழா கமிட்டியார். இப்படிக்கு விழா கமிட்டியாளர்கள் எல்லாரும் மத்தியான கொடையை முன்னிட்டு வீட்டுல போய் பொங்க வேண்டாம், பொரிக்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், பாத்திரத்தை கழுவ வேண்டாம். அதேதான் எல்லாமே. மேலகர அண்ணாவிகள் உடனடியாக கோவிலுக்கு முன்பாக வருமாறு உங்களை விழா கமிட்டியாளர்கள் அழைக்கின்றார்கள். மேலகர அண்ணாவிகள் உடனடியாக கோவிலுக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியாளர்கள் அழைக்கின்றார்கள்.